அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 5 டெஸ்ட் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். When the possible outcome of an experiment are equally likely to occur, this we apply. இது டைரக்ட் டெஃபினிஷன் தான். இது வந்து ரெப்ரசன்ட் என்னன்னா கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? ஸோ இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நம்பர் பிட்வீன் 0 and 1 that is used to measure uncertainty is called. 0 to 1 லை ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? ப்ராபபிலிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸோ ப்ராபபிலிட்டி என்ன வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ரேஷியோ, விச் மீன்ஸ் இது ரேஷியோலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஃப்ராக்ஷன்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பர்சன்டேஜ்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், டெசிமல்ஸ்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஆல் தி அபவ். ஓகேவா? ஃபோர்த் ஒன், த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் cannot be ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், கிரேட்டர் than 0, ஈக்குவல் டு 1. ஸோ லெஸ் தென் 0வா மட்டும்தான் இருக்க முடியாது, விச் மீன்ஸ் நெகட்டிவா மட்டும்தான் இருக்க முடியாது. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், மீன் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் 20. மீன் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? மீன் அப்படின்னா என்பி. ஓகேவா? அது வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல என் வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 60. ஸோ அப்போ பி வேணும்னா பி ஈக்குவல் டு 20/60, which is nothing but 1/3. 1/3 ஓட வேல்யூ என்ன? 0.33. Circular systematic. Next question. Circular systematic sampling is used when. So இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா n is not divisible by n தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்னன்றது என்ன? பாப்புலேஷன் சைஸ். கேபிட்டல் N ரெப்ரசன்ட் பாப்புலேஷன் சைஸ், ஸ்மால் n சாம்பிள் சைஸ். ஓகேவா? இதால டிவிசிபிள் ஆகாம இருக்கணும். ஸோ அதனால இங்க மல்டிபிளோ இங்க டிவிசிபிளோ வந்துச்சுன்னா அதுல ஆன்சர் கிடையாது. n இஸ் நாட் டிவிசிபிள் பை n தான் இதோட கரெக்ட் ஆன்சர். சர்க்குலர் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இஸ் யூஸ்டு when n கேபிட்டல் N இஸ் நாட் டிவிசிபிள் பை. செவன்த் ஒன் வந்து a set of all possible outcomes. All possible outcomes of an experiment is called. All possible outcome எப்பயுமே சாம்பிள் ஸ்பேஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? Eighth one, the number of counting rules that are useful in determining the number of outcome in an experiment are. எத்தனை கவுண்டிங் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா 3. ஸோ பெர்முட்டேஷன், காம்பினேஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ரூல் இருக்குல்ல, அது 3 தான். ஓகேவா? ஸோ அந்த 3 ரூலும் அதுதான் 3. எத்தனை டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த நம்பர் ஆஃப் கவுண்டிங். ஓகேவா? நம்பர்ஸ் ஆஃப் கவுண்டிங்ன்றது வந்து எத்தனைனா 3 இருக்கு. பெர்முடேஷன், காம்பினேஷன், மல்டிப்ளிகேஷன் ரூல் இருக்குல்ல, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன், த ஈவெண்ட் ஹேவிங் நோ எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம் இன் காமன் இஸ் கால்டு. நோ எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம் இன் காமன். ஸோ காமனா எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ எப்பயுமே காமனா இல்லைன்னா 2 ஈவெண்ட் இருக்கு A and B, which மீன்ஸ் ரெண்டுக்குமே காமனா எதுவுமே இல்லைன்னா 2 ஈவெண்ட்டோட இன்டர்செக்ஷன் எம்டின்னு அர்த்தம். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A இன்டர்செக்ஷன் B வந்து எம்டின்னு அர்த்தம். ஏன்றது ஒரு ஈவெண்ட், பின்றது ஒரு ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா அது வந்து இன்டர்செக்ஷன் எம்டி. ஓகேவா? 10th one, the probability associated with the reduced sample space. ரெடியூஸ்ட்னாலே உங்களுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் லைன்லயே வந்துடும். ஓகேவா? ஸோ ரெடியூஸ்டு சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது வந்து கிவன் ஃபார் ஆப்ஷன்ல கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் கரெக்ட். 11th ஒன், an arrangement of objects without regard to order. ஸோ வித்தவுட் ரெகார்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து காம்பினேஷன் மீன்ஸ் என்னன்னா இங்க வந்து ஆர்டர் மேட்டர்ஸ். ஓகேவா? இங்க ஆர்டர் டசன்ட் மேட்டர், அவ்வளவுதான். ஸோ இப்போ வித்தவுட் ரெகார்ட்னா எனக்கு அது காம்பினேஷன்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ 12th ஒன், if 3 candidates are selected to attend a course
from the 10 candidates. So 10 candidatesல இருந்து 3 candidates செலக்ட் பண்றோம். the number of yearsனா இது வந்து காம்பினேஷன் தான். இந்த செலெக்ஷனுக்கு நேம் வந்து காம்பினேஷன் தான். ஓகேவா? 10ல இருந்து அவுட் ஆஃப் 10ல இருந்து 3 செலக்ட் பண்றோம் அப்படின்றது தான் இதோட மெயின். 13th one வந்து when each outcome of a sample space is as likely to occur as any other, the outcomes are called. இது நல்லா கவனிச்சீங்கன்னா likely to occur as any other. ஓகேவா? each outcome of a sample space is as likely to occur as any other, the outcomes are called equally likely. ஈக்குவலா இருக்கு போகுது, அவ்வளவுதான். என்னோட அவுட்கம்ஸ் வந்து ஈக்குவலி லைக்லின்றதோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா இதுதான். if an event contain more than one sample point, it is called a compound event. event contain more than one. ஓகேவா? இதுதான் நம்மளோட கீவேர்டு. மோர் தென் ஒன் சாம்பிள் பாயிண்ட்னாலே எனக்கு காம்பவுண்ட். மோர் தென் ஒன்னுனா இது வந்து காம்பவுண்ட் ஈவெண்ட். டைரக்டா அதோட டெஃபினேஷன் தான். when the occurrence of one event has no effect on the probability of occurrence of another event. இங்க இதுதான் மேட்டர். என்னன்னா ஒன் ஈவெண்ட்டை வந்து இன்னொரு ஈவெண்ட் அனதர் ஈவெண்ட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல, நோ எஃபெக்ட் அப்படின்னா ஆப்வியஸா இது வந்து இண்டிபெண்ட் தான். ஸோ கொஸ்டின் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் ரீடிங் பொறுத்து தான் இது வந்து நம்ம இண்டிபெண்டா இல்லையான்றத சொல்ல முடியும். ஸோ இங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன? 16th one, classical definition applies when there are n equally likely. ஓகே, இது கரெக்ட் தான், இது ட்ரூ. அதே மாதிரி empirical definition occurs when number of times an event happen in divided by the number of observations. So இதுவும் கரெக்ட் தான். Subjective probability is based on whatever information is available. இதுவும் கரெக்ட் தான். General rule of addition is used when the event are mutually exclusive. ஆக்சுவலா இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா வராது. என்னவா வரும்? நாட் அ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா வரும். ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்ட். ஸோ இதுதான் இங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ அப்போ 16th ஒன்னோட ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 17th ஒன், the term event is used for term event வந்து subset of a sample space. sample spaceல one of the subset தான் வந்து ஈவெண்ட்டா இருக்கும். ஸோ மற்றபடி ப்ராபபிலிட்டிலாம் ஈவெண்ட்டை வச்சு தான் ப்ராபபிலிட்டிலாம் கண்டுபிடிப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ன்றது ஆல்ரெடி பார்த்தோம்ல சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அதனால சாம்பிள் ஸ்பேஸோட ஒன் ஆஃப் த சப்செட் தான் வந்து ஈவெண்ட்டா இருக்கும். ஓகேவா? 18th one, the 6 faces of a die are called equally likely if the die is 6 faces. ரைட்ஸ்க்கு வந்து 6 faces தான். ஈக்குவலி லைக்லி அப்படின்னாலே 1/6 1/6, which means it is a ஃபேர் டையை தான் வந்து இந்த மாதிரி ஈக்குவலி லைக்லின்னு சொல்லுவோம். மற்ற ஏதோ அன்ஃபேரா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சாரி, அதெல்லாம் வந்து எனக்கு கணக்கே கிடையாது. இங்க எனக்கு ஃபேர்ன்றது மட்டும்தான். ஈக்குவலி லைக்லியா இருந்தா அது ஃபேர் டையா இருக்கும். ஓகேவா? 19th one, if we toss a coin, p of h equal to 2 into p of t. Probability of head வந்து 2 into probability of t, then the probability of head is equal to. ஸோ இது வந்து சிம்பிளா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா p of h plus p of t equal to 1. எனக்கு டோட்டலா வந்து டோட்டல் அவுட்கம் வந்து 1 தானே வரும். ஸோ இது வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ், சர்டைன் ஈவெண்ட் வந்து 1. இதுல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹெட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப p of t அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 2 வந்து இந்த பக்கம் போயிட போகுது. இப்போ p of h பிளஸ் 1/2 p of h equal to 1. ஸோ இது வந்து என்ன கிடைக்கும்? எனக்கு 2 3 p of h divided by 2 equal to 1. இப்போ p of h equal to 2/3 கிடைக்கும். 2/3 எங்க இருக்கு? ஸோ இதுதான் ஆன்சர். 19th one வந்து 2/3 தான் ஆன்சர். A letter is chosen at random from a word. So word
1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கு. ஸோ எல்லாமே 10 தான் இருக்கு. வவல்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். 2 books are to be selected at random without replacement. ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கணும். நம்பர் ஆஃப் பாசிபிள் செலெக்ஷன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பாசிபிள் செலெக்ஷன்ஸ் என்னென்ன? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் புக் வந்து 4, அதுல வந்து 2 புக்கு தான் செலக்ட் பண்றேன். அப்போ 4C2. 4C2ஓட ஆன்சர் என்ன? 6. 22nd, if a sample S equal to 1, 2, number of all possible subsets na 2 power n of a, which means இங்க s இருக்கிறதுனால s கொடுக்குறேன், 2 power n of s. ஸோ இங்க ரெண்டே எலமெண்ட் தான் இருக்கா? n of s னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 4 தான் ஆன்சர். 4 ஆப்ஷன் டி. 22க்கு ஆப்ஷன் டி. 23 பார்த்தீங்கன்னா பேக் கண்டெயின் 4 white 2 black of a same size and weight and 2 balls selected at random without replacement. இங்கேயும் அதே தான். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ல இங்க ஆக்சுவலா ப்ராபபிலிட்டிலாம் கேட்கல, ஜஸ்ட் வந்து பாசிபிள் செலக்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பாசிபிள் செலக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க வந்து எனக்கு 4 ஒயிட் பால்ல 2 பாலுமே 2 பால்ஸ் செலக்டட் தான். ஓகேவா? இந்த 2 பாலுமே ஒயிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து 4C2. ரெண்டுமே பிளாக்கா இருந்துச்சுன்னா 2C2. இல்ல எனக்கு ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னா 4C1 into 2C1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 4C2ஓட வேல்யூ என்ன? 4C2னா 4 into 3 divided by 1 into 2. அப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 6. ஸோ இதுக்கு வந்து 6 பிளஸ் இதுக்கு வந்து 1 பிளஸ் இதுக்கு வந்து 4 into 2 8. இப்போ டோட்டலா 15. ஸோ ஆப்ஷன் டி 15 தான் ஆன்சர். ஓகேவா? 24, 2 balls selected at random with replacement. இங்க வந்து back contain 3 red 3 black and 2 green balls. The possible outcomes. ஸோ இங்க வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு போகுது. ஃபர்ஸ்ட் டிரால மொத்தம் எத்தனை பால் இருக்கு? 8 balls இருக்கு. இப்போ செகண்ட் டிரால எத்தனை பால் இருக்கும்? அதுவும் 8 balls தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கும் 8, செகண்டுக்கும் 8. அப்போ 8 8s are 64. இதுதான் எனக்கு 64 பாசிபிள் அவுட்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்க 5 cards ஆர் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 cards வித் ரீப்ளேஸ்மெண்ட். இங்கேயும் வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட்னு வந்துருச்சுன்னா நீங்களே வந்து இதுல இருந்தே ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி கூட மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டோட்டல்னா இங்க டோட்டல் பால்ஸ் 8 இருந்துச்சா? அவ்வளோதான். இங்க டோட்டல் கார்ட்ஸ் வந்து 52. பவர்ல வந்துட்டு உங்களோட செலக்டட் எத்தனை செலக்ட் பண்றீங்க, செலக்டட் எத்தனைன்றதை மட்டும் பார்த்தா போதும். அப்படி பார்த்தோம்னா இங்க என்ன இருந்துச்சு? எனக்கு டோட்டலா 8, செலக்டட் எத்தனை? 2 balls தான் செலக்டட், நல்லா 8². இங்க வந்து 52, செலக்டட் எத்தனை? 5. அப்ப 52 பவர் 5 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களாவே ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 26, P of A equal to 0.4, P of B வந்து 0.5, P of A union B 0.9. ஸோ இப்போ இதுல மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இண்டிபெண்டன்ட், ஈக்குவலி லைக்லி அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு ஜஸ்ட் வந்து P of A intersection B என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஆக்சுவலா இதுக்கு P of A plus P of B என்ன கிடைக்குது? Plus P of B equal to 0.4 plus 0.5, அதுவே 0.9 கிடைச்சது. அப்ப P of A union B யும் P of A plus P of B யும் ஈக்குவல். P of A union B யும் P of A plus P of B யும் ஈக்குவல். விச் மீன்ஸ் எனக்கு ஆப்வியஸா இங்க P of A intersection Bன்றது வந்து 0வா இருக்கு. இது 0வா இருக்குன்னா என்ன அர்த்தம்? A and B are mutually exclusive events. இதுதான் ஆன்சர்.
மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருந்தாதான் என்னது இன்டர்செக்ஷன் 0. ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு சம்ல என்ன சொல்லியிருந்தோம், ஈவெண்ட் இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்கும்னு சொன்னோம். எம்டி இன் த சென்ஸ் நோ எலமெண்ட்ஸ். அப்ப ப்ராபபிலிட்டி வந்து 0வா இருக்கும். ப்ராபபிலிட்டி 0னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? 27th கொஸ்டின் என்னன்னா, P of B given A equal to 0.5, A intersection B 0.4, P of A will be equal to அப்படின்னு கேட்குறாங்க. இதை டைரக்டா நம்மளோட ஃபார்முலால மட்டும் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஃபார்முலா என்ன? P of B given A ஓட ஃபார்முலா P of A intersection B divided by P of A. P of A given B என்ன? 0.5. இன்டர்செக்ஷன் வந்து 0.4. P of A வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆகுது, இது மல்டிப்ளை ஆகும், இது இங்கே டிவைட் ஆகும். 0.4, 5, 4/5, 4/5னா 0.8. ஓகேவா? 28 சம் என்ன அப்படின்னா, இங்கேயும் அதே தான். P of A given B, P of A, P of B given A equal to P of B. So which is only possible when ரெண்டுமே இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான். இண்டிபெண்டன்ட்னா என்ன கண்டிஷன்? P of A intersection B equal to P of A into P of B. ஸோ இங்க எனக்கு டிவைடட் பை பின்னு வரும். அப்போ பிபி கேன்சல் ஆகிட்டு எனக்கு P of A கிடைச்சிரும். இந்த கண்டிஷன்ல டிவைடட் பை P of Aன்னு வரும். P of A கேன்சல் ஆகிட்டு P of Bன்னு கிடைச்சிரும். அப்போ இது இண்டிபெண்டா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரே பாசிபிள். அதனால இதோட ஆன்சர் இண்டிபெண்டன்ட். 29th வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம் தான். என்னது? இன்டர்செக்ஷன் அங்க இருக்கு. இன்டர்செக்ஷன் 0. ஓகேவா? 30th கொஸ்டின், ஸ்டூடெண்ட் இன் அ காலேஜ் ஆர் அவார்டட் கிரேட்ஸ் A, B and C. ஸோ இந்த மாதிரி கிரேட்ஸ்னு வந்துருச்சுனாலே ஆப்வியஸா இது ஒன்று தான். ஃபார் எஸ்டிமேட்டிங் த ஆவரேஜ் ஐக்யூ ஆஃப் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விச் சாம்பிளிங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி கிரேட் வச்சு வர சாம்பிளிங் மெத்தட்னாலே ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின் தான், டைரக்ட் ஆன்சர். 2 events A and B are called not mutually exclusive. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் எம்டின்னு பார்த்தோமா, நாட்னு வந்துச்சுன்னா நான் எம்டி, அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் எம்டி. எம்டினா எக்ஸ்க்ளூசிவ், இது வந்து நான் எம்டின்றதுனால நாட் எக்ஸ்க்ளூசிவ். இந்த மாதிரி நாட் இதுக்கெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? 32nd, if A and B are disjoint events, then the statement which is always true. So disjoint, mutually exclusive, intersection empty, probability of disjoint event will be, intersection will be 0. இது எல்லாமே ஒரே விஷயம் தான். இப்ப இது எங்க இருக்கு? ஓகே, இதுல எங்கேயுமே இன்டர்செக்ஷன் இல்ல. யூனியன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் பத்தி எனக்கு கவலையே இல்லை. இன்டர்செக்ஷன் 1 இதுவும் தப்பு, இதுவும் வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க வந்தோம்னா இதோட ஃபார்முலா என்ன? P of A intersection B divided by P of B. இந்த இன்டர்செக்ஷன் 0ன்றதுனால இதுதான் ஆப்ஷன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு எடுத்தோன்னே ஆன்சர் மாத்தி போட்டுறாதீங்க. இங்க யூனியன் இருக்கு, இது இன்டர்செக்ஷன் கிடையாது, யூனியன். அதனால இதுதான் ஆன்சர். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபார்முலால P of A intersection B 0ன்னு வரும். ஏன் 0ன்னு வருதுன்னா டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ்ன்றதுனால மட்டும். டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா தான் டிஸ்ஜாயின்ட்னு சொல்லுவோம். தி ஈவெண்ட் ஏபிசி ஆர் கால்டு எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். எக்ஸாஸ்டிவ்னா எனக்கு எத்தனை ஈவெண்ட் இருந்தாலும் சரி, ஏபிசிடி எத்தனை ஈவெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் யூனியன் பண்ணும்போது எனக்கு ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே கிடைக்கணும். அதாவது யூனிவர்சல் செட்னு சொல்லுவோமா. ஸோ யூனிவர்சல் செட்டே கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸாஸ்டிவ்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தா இங்க என்ன இருக்கு? யூனியன் எங்க இருக்கு? இங்க எம்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப இதுதான் ஆன்சர். எக்ஸாஸ்டிவோட மீனிங் இதுதான். தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அ சாம்பிள் மீன் இஸ். ஸ்டாண்டர்ட் எரர் என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை √10. அவ்வளவுதான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை √10. இந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டா சிக்மான் கொடுக்காம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
If the expectation of a Poisson variable is 1, then P of x less than 1. P of x less than 1 என்னென்ன எடுக்க முடியும்? P of x equal to 0 மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா இது strictly less than. இப்போ P of x equal to 0 னா என்ன? E power minus lambda lambda power x divided by x factorial. So இங்க x தான் 0. அப்ப anything power 0 will be 1 ஆயிரும். இங்க 0 factorial அதுவும் 1 ஆயிரும். ஆக்சுவலா இங்க எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து என்ன? அதுதான் லாம்டா. ஓகேவா? அப்ப இ பவர் மைனஸ் 1 தான் ஆன்சர். இங்க நம்மளுக்கு இந்த இது தெரிஞ்சாலே போதும், பிடிஎஃப் தெரிஞ்சாலே போதும், பிஎம்ஆர். ஓகேவா? இது டிஸ்கிரீட்ன்றதுனால எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் எடுத்துடுறேன். அது மட்டும் தான் லெஸ் தென் 1. இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா இதையும் எடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 அதையும் எடுக்கணும். குமுலன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட குமுலண்ட் என்னது? ஆப்வியஸா இது டைரக்டான பிக்கு தான். இந்த மாதிரி குமுலன்ட் இதெல்லாம் வந்து டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதுக்குமே இதெல்லாம் வேலையே இல்லை, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். If each and every unit of a population has equal chance of being included in the sample, it is known as. So இதுல வந்து E has equal chance ன்னு கொடுத்துருக்காங்களா? ஈக்குவல் சான்ஸ்னாலே எதையுமே ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்றது இல்லை, அதான் அதோட மீனிங். ஈக்குவல் சான்ஸ் இல்லைனா தான் நான் ஏதோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதனால இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 38. A and B are two mutually exclusive and exhaustive. ரெண்டுமே வருது, இங்க எக்ஸ்க்ளூசிவும் வருது எக்ஸாஸ்டிவும் வருது. எக்ஸ்க்ளூசிவ் ஆல்ரெடி எம்டி பார்த்தோமா? A இன்டர்செக்ஷன் B வந்து எம்டின்னு பார்த்தோம். இங்க வந்து A யூனியன் B வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு வரும். அப்படிதான் இதோட மீனிங். ஸோ அப்படி இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா அவ்வளோதான், P of A பிளஸ் P of B ஈக்குவல் டு 1. ஏன்னா ஆக்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸாஸ்டிவா மட்டும் இங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாஸ்டிவ்னா எனக்கு ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே கிடைக்கும். ஹோல் சாம்பிள் ஸ்பேஸோட ப்ராபபிலிட்டி 1. ஸோ அதனாலதான் 1 போட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? P of B தான் கேட்டிருக்காங்க. அப்ப P of A வை சப்ஸ்டியூட் பண்ணா 2 into P of B plus P of B. அப்ப என்ன வரும்? 3 P of B 1/3 வரும். 1/3 தான் ஆன்சர். 39. The value of test statistics Z for testing under null hypothesis. ஸோ இது டைரக்டா இருக்கிறது தான். இதுல கம்பல்சரி என்ன இருக்க போகுது அப்படின்னா T மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் T ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் T. இதுதான், இதுவும் டைரக்ட் தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற கொஸ்டின். இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட், இந்த பவர் ஆஃப் த டெஸ்ட் வந்து ஆல்வேஸ் 1 மைனஸ் பீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் 41. 2 coin are tossed, probability of getting 2 heads given that there is at least 1 head is given by. Okay, இந்த மாதிரி given thatன்னு வந்துருச்சுனாலே என்ன? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of A given B, அவ்வளவுதான். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 head, இந்த 2 headன்றது தான் வந்து என்னது? A. இங்க அட்லீஸ்ட் 1 head, இதுதான் வந்து B. ஓகேவா? ஸோ அப்ப 2 ஹெட்டோட ப்ராபபிலிட்டி எத்தனை? விச் மீன்ஸ் இதோட ஃபார்முலா என்ன? P of A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை P of B, அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறதுன்னு பார்த்தா 2 ஹெட் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், 1/4 வரும் டிவைடட் பை அட்லீஸ்ட் 1 ஹெட். அட்லீஸ்ட் 1 ஹெட் டெய்ல் தவிர மற்ற 3 வரும். ஸோ அப்போ 1/3 தான் ஆன்சர். ஆக்சுவலா 1/4 3/4 4 கேன்சல் ஆயிட்டு 1/3 கிடைக்கும். ப்ராபபிலிட்டின்றதுனால அப்படிதான் கிடைக்கும். ஓகேவா? A Faraday is rolled, probability of getting more than 4 or less than 3. ஓகே, R வந்துருச்சுனாலே பிளஸ். மோர் தென் 4ஓட ப்ராபபிலிட்டி என்ன? Faraday மோர் தென் 4னா 5 and 6 தான், அப்ப 2/6. லெஸ் தென் 3க்கு வந்து 1 and 2 மட்டும் வரும், அதுவும் 2/6. அப்ப 4/6 which is equal to 2/3. ஓகேவா? இது நார்மலான ப்ராபபிலிட்டி தான். 43. Given P of A equal to 2/3, P of B equal to 3/8, P of ஆக்சுவலா இது வந்து P of A இன்டர்செக்ஷன் B தான் வந்து 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 2/3 into
3/8. 3 3 கேன்சலா 1. இது வந்து 4. 1/4 கிடைக்குதா? P of A intersection B equal to P of A into P of B னா இண்டிபெண்டன்ட். ஸோ இண்டிபெண்டன்ட்டோட கண்டிஷன் தான் இது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? Mean of 50 number is 210. If 5 is added to each number, the new number will be. ஸோ இதெல்லாம் ஆப்வியஸா ஈஸியான ஒன்று தான். மீன்ன்றப்ப சம்மேஷன் எக்ஸ் பை என்ன. ஓகே 15 இருக்கா இங்க 210. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது அஸ் யூஷுவல் இதுல எனக்கு ஈச் வேல்யூலையும் 5 ஆட் ஆகுது. ஓகேவா? இது நார்மலான ஒரு கால்குலேஷன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அகைன் டிவைடட் பை 50 போட்டு இது இன்டூ 50 போட்டு பிளஸ் இது வந்து 5 இன்டூ 50 டேர்ம்ஸா. ஓகே 5 பிளஸ் 5 பிளஸ் 5னு ஈச் டேர்ம்லயும் இருக்கும். அப்படி 50 டேர்ம்ஸ்ல 5 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ 5 இன்டூ 50 250 ஆட் பண்ணி டிவைடட் பை 15 போட்டா எனக்கு 215 ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் நார்மலா இருக்கிற சம் தான். பேசிக்கான மீனோட பேசிக் சம். ஓகேவா? இங்க random sample drawn from x1 x2 up to etc xn be a random sample drawn from n of mu comma sigma square, the maximum likelihood estimator. So maximum likelihood estimator என்ன அப்படின்னா x bar தான். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். random sample drawn from, so இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஃபார் கிவன் மியூ வந்து கிவனு அண்டு சிக்மா ஸ்கொயரும் நோன் அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பார் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து x1 x2 அப் டு எக்ஸெட்ரா xn be a random sample drawn from சேம் அதே தான் n of mu comma sigma square maximum likelihood estimator. ஸோ இதுவும் அதே தான். இதுவும் அதே தான்னா அப்போ ஆன்சர் என்ன? இதுதான். இதுவும் டைரக்டா இருக்கிற கொஸ்டின் தான். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின். எல்லாமே மெட்டீரியல்ல இருக்கிற அப்படியே டைரக்ட் கொஸ்டின். தி எஸ்டிமேட்டர் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஆஃப் பாப்புலேஷன் மீன் இஸ். ஓகேவா? ஸோ இந்த பாப்புலேஷன் மீன் ஆப்வியஸா வந்து அன்பயஸ்டு எஸ்டிமேட்டராகவும் இருக்கும், கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டராகவும் இருக்கும். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் பி தான் ஆன்சர். ஓகேவா? எஸ்டிமேட்டர் அன்பயஸ்டு எஸ்டிமேட்டராகவும் இருக்கும், அதே மாதிரி கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டராகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த நோட் தான். ஓகேவா? In estimating the parameter of a linear function, so linear function most commonly used method னா least square method தான். இதுதான் இந்த எஸ்டிமேட்டர்னு வந்துருச்சுனாலே லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை வச்சு தான் நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷனுக்கு யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். 49th கொஸ்டின் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ், த கோவேரியன்ஸ் பிட்வீன் ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ சம் லைக் எப்படி இருக்கும்னா வேரியன்ஸ் மாதிரி தான், எக்ஸ்பெக்டேஷன் வேரியன்ஸ்ல வர மாதிரியே தான். எனக்கு இந்த ஏ வெளியே வந்துடும், பட் இது வந்து ஜீரோன்ற கணக்கு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி சி எனக்கு வெளியே வந்து எடுத்துக்கலாம், இந்த டி வந்து ஜீரோன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல ஏ பிஏ காணோம், ஏவும் சியும் காணோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்றது வெளியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா வந்து அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இதே மாதிரி ஏஎக்ஸ் பிளஸ் பி அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். வேரியன்ஸுக்கும் அதே மாதிரி தான், வேரியன்ஸை வந்து இப்படி எழுதியிருப்பாங்க ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ அதுக்கும் இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் சம் ஆஃப் டீவியேஷன்ஸ்னாலே கண்டிப்பா ஜீரோ தான். சம் ஆஃப் டீவியேஷன்ஸ் அபவுட் மீன், ஸோ இது ஆல்வேஸ் ஜீரோ. ஸோ இதுதான் 50 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதில் இல்லை எனக்கு டீட்டெயில்டாக இன்னும் வேற ஏதாச்சும் பர்டிகுலர் சம்மு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டால் சொல்லுங்கள், அதுக்கு நம்ம தனியாக கூட வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ.